கிடையாது. சத்தம் போட்டு பேசோட நான் பார்த்ததில்லை. என் தாயோ என் தகப்பனோ சத்தம் போட்டு பேசுறத பார்த்ததில்லை. அவர்கள் ஆண்டவர் அறியாத மக்கள். ரெண்டாவது, கடன் வாங்கி ஏழ்மைதான், வறுமைதான், இல்லாமைதான். 8 பிள்ளைகள், கடன் வாங்கினதே இல்லை. என் தாயும் அது தேவை, இது தேவை, இது தேவை ஒரு நாளும் கேட்டதில்லை. எளிமையான வாழ்க்கை. உடை கூட என் தாய் கேட்டதில்லை. கிறிஸ்து பாருங்கள், ஆண்டவர் அறியாத குடும்பத்துல கூட அந்த நல்ல பழக்கம் இருக்கிறது. பணிவு, அங்கே கீழ்ப்படிதல். ரெண்டாவது, அது நிலை அறிந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒரு நாள் கூட என் தாய் இது வாங்கித்தாங்க அது வாங்கித்தான் கேட்டதே கிடையாது. 8 பிள்ளைகள், ரொம்ப கடினமான வாழ்க்கை தான். நான் சொல்லுந்த வார்த்தை, ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேயே அப்படி இருக்குமானால், ஆண்டவர் அறிந்த நீங்கள் அன்பானவர்களே, பிள்ளைகளை நடத்துங்கள். நடக்க வேண்டிய வழியில், உங்க வழியில் அல்ல, தேவனுடைய வழியில், வார்த்தையின் வழியில், தேவ சித்தத்தின் வழியில், தேவ நோக்கத்தின் வழியில் நடத்துங்கள். உடைய பிள்ளைகள் சிறப்பாக இருக்கும். 3 காரணம் சொல்லுகிறேன். யுவர் ஹோம் இஸ் த சர்ச், யுவர் ஹோம் இஸ் a school, and your home was a teacher for your children. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஆசிரியர். உங்க வீடு தான் திருச்சபை, உங்க வீடு தான் ஒரு கல்விக்கூடம். எனவே அங்கே கற்றுக்கொள்ளாத ஒருவன் உலகத்தில் இங்கே கற்றுக்கொள்ள முடியாது. மிகப்பெரிய பக்தர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். என் மிகப்பெரிய ஆசிரியர் என் தாய் தான். வீர சிவாஜி சொல்லுகிறார், என் தாயின் பள்ளிக்கூடம் தான் படித்தேன். ஜான் வெஸ்லி ஒரு மிகப்பெரிய ஊழியர். எல்லாரும் கேட்டாங்களாம், நீங்கள் எந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, எந்த டிரான்ஸ்லேஷன், லிவிங் வேர்ட், நிறைய சொன்னாங்களாம். அவர் சொன்னாரா, ஐ லைக் மை மதர்ஸ் டிரான்ஸ்லேஷன். இத்தனை மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஆனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னோட மதர்ஸ் டிரான்ஸ்லேஷன். என் தாயின் அந்த வார்த்தை தான் எனக்கு பிடிக்கும், அந்த மொழிபெயர்ப்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு பள்ளி, உங்கள் குடும்பம் தான் ஒரு பல்கலைக்கழகம். எனவே தான் சொல்கிறார்கள், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். இந்த பள்ளியில சரியா இல்லாவிட்டால் உலகத்துல எந்த பள்ளியில் படித்தாலும் சரியா இருக்க முடியாது. இன்னைக்கு பள்ளியில கேட்கிற முதல் கேள்வி, அப்பா அம்மா பட்டதாரியா? பட்டதாரி பிள்ளைகள் தான் இன்னைக்கு ஊதாரி பிள்ளைகளா இருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும். எத்தனையோ அந்த நாட்களில் எழுத்தறிவில்லாத பெற்றோர் பிள்ளைகள் சிறப்பாக இருக்கிறார்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அந்த பட்டங்களை விட எல்லாவற்றையும் வாழ்க்கையை மோர் இம்பார்ட்டன்ட். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளை